என்னையா காசு பணம் பணம் பணம், உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்கய்யா. ஸோ காசாயா வந்து உங்கள் பின்னாடி வரப்போகுது, 4 மனுஷங்களை சேருங்கய்யா. ஸோ இந்த வசனத்தை கேட்டாவே ஒருத்தரோட ஞாபகம் அப்படியே வருதில்ல. ஸோ நம்ம எதிரில் எவ்வளோ பெரிய ஆளுமையானவங்க இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம எதிரில் ரொம்ப சாதாரண மக்கள் இருக்கும்போது அவங்கள தூக்கி எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இந்த ஓவரால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய மனுஷங்க தான் இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் நம்ம ஐயா விஜயகாந்த் அவர்கள். ஸோ நிறையா பணக்காரங்க இருக்காங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க இருக்கும்போது யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறையா கோடியாக சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. அதனால் எந்த பயனும் இல்லாதனால மக்கள் மனசில் அவங்களால இடம் பிடிக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இவர் பாருங்கள், சாதாரணமாக இருந்து ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவராக ஆகி அதுக்கப்புறம் அவர் அரசியலில் வந்து பின்னடைவு அடைஞ்சா கூட ஒரு சில காரணங்கள்னால மக்கள் மனசில் அப்படியே தான் இருந்திருக்கிறாரு.